செய்திகள். வருகின்ற ஜூலை 7ஆம் தேதி மகா கும்பாபிஷேகத்தையொட்டி திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கும்பாபிஷேகத்திற்கான யாகசாலை முகூர்த்த கால் நடும் விழா நடந்தது. பால்வளம் மீன்வளத்துறை செயல்பாடுகளில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் சாலை ஓரங்களில் உள்ள பாதுகாப்பு இல்லாத இடங்களை ஆய்வு செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் தொடர்பான அதிகாரிகளின் வீடுகளில் அமலாக்கத்துறை தொடர்ந்து நேற்று 2வது நாளாக சோதனை செய்தனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் புதிய துணைவேந்தரை தேர்வு செய்ய அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. ஜூன் 10ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அரபிக் கடல் பகுதியில் வருகின்ற 22ஆம் தேதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. RBI புதிய ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா அவர்களின் கையெழுத்துடன் கூடிய புதிய 20 ரூபாய் நோட்டுகளை வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று BSLV C-61 ராக்கெட் விண்ணில் ஏவப்பட உள்ள நிலையில் அதற்கான கவுண்டவுன் நேற்று தொடங்கியது. தமிழகத்தில் இன்று கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் எழுதிய நூலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ளார். கோவையில் 97 ஏக்கராவில் 327 கோடியில் புதிய மத்திய சிறைச்சாலை அமைக்கப்பட உள்ளது. புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக தமிழ்நாடு போராடும் மற்றும் தமிழ்நாடு வெல்லும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி வழக்கில் போலீசாருக்கு எதிரான நடிகர் சுரேஜி அவர்களின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமிக்கு வைரங்கள் மற்றும் ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட 5 கிலோ எடை கொண்ட தங்க கை கவசம் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது. சூப்பர் பெட் கிளாசிக் சர்வதேச செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தா அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அகில இந்திய NCC மாணவிகள் 2வது குழுவின் மலையேற்ற பயிற்சி முகாம் ஊட்டியில் துவங்கியுள்ளது. டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகன் அவர்களின் வீட்டில் 2வது நாளாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களின் தலைமையில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்காமல் 2வது நாளாக அன்புமணி அவர்கள் புறக்கணித்துள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 4 மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை 1 சவரன் இன்று 69,760 ரூபாயாகவும் 1 கிராம் 8,720 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 108 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 34 அரசு ஊழியர்களின் பதவி உயர்வு ஆணைகளை வழங்கி அரசு அறிவிப்புகளை விரைந்து முடிக்க அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை சென்ட்ரலிலிருந்து ஆவடி செல்லும் இரவு நேர புறநகர் மின்சார ரயில்கள் இன்று முதல் 20ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொறியியல் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு தொடங்கப்பட்ட 10 நாட்களில் 1,69,634 மாணவர்கள் பதிவு செய்துள்ளதாக அமைச்சர் செழியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் சென்னையில் வருகின்ற மே 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் காரணமாக பாதியில் நிறுத்தப்பட்ட 18வது IPL சீசன் 1 வார கால இடைநிறுத்தத்திற்கு பிறகு இன்று மீண்டும் தொடங்குகிறது. ஹாங்காங், சிங்கப்பூரில் COVID-19 தொற்று எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் மே 19ஆம் தேதி தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை அவர்கள் பயின்ற பள்ளியிலேயே பெற்றுக்கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவித்துள்ளது. சுற்றுலாத்துறை இந்திய அளவில் முதன்மை மாநிலத்தில் ஒன்றாக திகழ்கிறது என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற மே 24ஆம் தேதி டெல்லிக்கு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கொடைக்கானலில் வான் சாகச நிகழ்வு தொடங்கியது. சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களின் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தினர். தமிழகத்தில் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு துணைத் தேர்விற்கான அட்டவணையை தேர்வுத்துறை வெளியிட்டுள்ளது. பொள்ளாச்சி ஆழியார் அணையில் இன்று முதல் அக்டோபர் 15ஆம் தேதி வரை 152 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு தவேக தலைவர் விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 5,418 கோடி ரூபாய் மதிப்பீட்டில்
நடைபெற்று வந்த 47,419 அடுக்குமாடி குடியிருப்புகளின் பணிகள் முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகத்தில் காவல்துறையில் பெண்கள் 11வது தேசிய மாநாடு நடந்தது. இம்மாநாட்டில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றார். தமிழகத்தில் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வெளியிட்டார். அதில் தமிழகத்தில் அரியலூர், ஈரோடு, விருதுநகர், கோவை, தூத்துக்குடி ஆகிய மேற்கண்ட இந்த 5 மாவட்டங்கள் முதல் 5 இடங்களை பிடித்துள்ளது. டிஐஜி தொடர்ந்த அவதூறு வழக்கில் 21ஆம் தேதி கண்டிப்பாக சீமான் அவர்கள் திருச்சி கோர்ட்டில் ஆஜராக வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜூலை 4ஆம் தேதி முதல் துணைத் தேர்வுகள் நடைபெறும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 11,409 மாற்றுத்திறனாளிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கோடை விழாவை முன்னிட்டு ஏற்காட்டிற்கு இன்று முதல் கூடுதல் பேருந்து இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்து சமய மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் அண்ணா நகர் மண்டலத்திற்குட்பட்ட பகுதியில் 8 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 முதன்மை தேர்வு முடிவுகளை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நேற்று வெளியிட்டுள்ளது. கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட அண்ணா விளையாட்டு அரங்கில் தமிழக அரசின் ஏற்பாட்டின் பேரில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு 5 விளையாட்டுகளில் கோடைகால இலவச பயிற்சி வழங்கப்பட்டது. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைமை அலுவலகத்தில் 4 ஆண்டு சாதனைகள் குறித்த புகைப்பட கண்காட்சியை திறந்து வைத்தார் அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள். திருப்பரங்குன்றம் கோவிலில் ஜூலை மாதம் 14ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மசோதா ஒப்புதல் தொடர்பாக ஜனாதிபதி அவர்கள் எழுப்பிய 14 கேள்விகள் குறித்து விளக்கம் தர 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இன்று அறிவிக்கப்பட உள்ளது. இந்தியா அமெரிக்கா இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் இன்று மீண்டும் அமெரிக்கா செல்ல உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. முகூர்த்த நாள் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு இன்று, நாளை மற்றும் நாளை மறுநாள் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் பாரத ஸ்டேட் வங்கி சார்பில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 1 கோடி ரூபாய் கடன் உதவி வழங்கப்பட்டது. ஒருங்கிணைந்த தடுப்பூசி திட்டம் 500 இடங்களில் துவங்கப்பட்டுள்ளது. காவனூர் கிராமத்தில் சிறப்பு மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் 1,14 லட்சம் ரூபாயில் 365 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. சென்னை சென்ட்ரல் கூட்டூர் வழித்தடத்தில் உள்ள பொன்னேரி, கவரப்பேட்டை ரயில் நிலையங்களுக்கு இடையே பராமரிப்பு பணி நடைபெற்று வருவதால் இன்றும் 17ஆம் தேதியும் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.